அது ஒரு அழகான சிட்டி. காலையில 10 மணி இருக்கும். அப்பா ராஜேந்திரன் இன்னைக்கு சிக்கன் வாங்குவோமா மட்டன் வாங்குவோமா யோசிச்சுட்டு உட்கார்ந்திருந்தாரு. அம்மா அடுப்பங்கரையில இருந்து கத்துறாங்க. முதல்ல அந்த பசங்களை எழுப்புங்க. விடிய விடிய அந்த போனையும் லேப்டாப்பையும் வச்சுக்கிட்டு என்னதான் பண்றாங்களோ. கண்ணு ரெண்டும் செக்கச்சவேன்னு இருக்கு. பையன் பேரு விக்னேஷ். ஆனா வீட்ல கூப்பிடுறது விக்கி. அவன் ஒரு தனி ரகம். விக்கிக்கு போன் தான் உலகம். காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்றானோ இல்லையோ, முதல்ல இன்ஸ்டாகிராம்ல யாருக்காவது லைக் போட்டோமான்னு தான் பார்ப்பான். அன்னைக்குன்னு பார்த்து விக்கிக்கும் அம்மாவுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து. டேய் விக்கி, அந்த பழைய பீரோவை கொஞ்சம் தள்ளி வைடா. பின்னாடி சுத்தம் பண்ணணும். இருமா, ஒரு 5 நிமிஷம் முக்கியமான கேம் ஆடிட்டு இருக்கேன் சொல்லிட்டான். 5 நிமிஷங்கிறது அரை மணி நேரமாச்சு. அம்மாவுக்கு உச்சந்தலையில கோபம் ஏறிடுச்சு. நீயும் உன் போனும்னு சொல்லிட்டு நேரா போய் வைஃபை சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஐயோ அம்மா, என்னம்மா நீ? முக்கியமான மேட்ச்மா, டீம்ல எல்லாரும் என்ன திட்டுவாங்க. அப்பா மெதுவா உள்ள வந்து, ஏண்டா அம்மா ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டியா? அந்த போனை வச்சா என்ன? நீங்க மட்டும் என்னப்பா எப்ப பார்த்தாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வர்ற மொக்கை ஜோக்க படிச்சுக்கிட்டு சிரிக்கலையா? அவ்வளவுதான். அப்பாவுக்கும் ஈகோ டஸ் ஆயிடுச்சு. நான் நியூஸ் பாக்குறேன்டா நாரு. இப்போ வீட்ல ஒரு பெரிய விவாதமே கிளம்பிருச்சு. யாரு அதிகமா போன் யூஸ் பண்றதுன்னு. அம்மா அமைதியா இருந்தாங்க. திடீர்னு ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு மதியம் சாப்பாடு வேணும்னா எல்லாரும் போனை ஹால்ல இருக்கிற அந்த சின்ன மேஜ மேல வச்சிரணும். இன்னைக்கு ஒரு நாள் நோ போன்டே. யாருக்காவது போன் வேணும்னா இன்னைக்கு மதியம் சோறு கிடையாது, பழைய கஞ்சிதான். வேற வழி இல்லாம அப்பாவும் விக்கியும் போன அங்க வச்சிட்டாங்க. முதல்ல ஒரு அரை மணி நேரம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அப்புறம்தான் மேஜிக் நடந்துச்சு. அப்பா மெதுவா பழைய கதைகளை சொல்ல ஆரம்பிச்சாரு. அவரோட காலத்துல எப்படி ஸ்கூலுக்கு 5 கிலோமீட்டர் நடந்து போவாரு. அப்ப இருந்த வாத்தியார் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு கதை போச்சு. அம்மா அவங்க சின்ன வயசுல பண்ணின குறும்புகளை சொன்னாங்க. அப்பா, அன்னைக்கு ஒரு டூர் போனப்போ எடுத்த போட்டோஸ் ஞாபகம் இருக்கா? போன்ல போட்டோ பாக்குறத விட அந்த ஞாபகங்களை சொல்லி சிரிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்களுக்கு. அன்னைக்கு மதியம் அம்மா செஞ்ச அந்த மட்டன் குழம்பு வாசனை வீடு முழுக்க தூக்குச்சு. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம். டிவி ஓடல. போன்ல நோட்டிபிகேஷன் சத்தம் கேக்கல. வெறும் சிரிப்பு சத்தமும் இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமாங்கிற சத்தமும் தான் கேட்டுச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே தம்பி விக்கி சொன்னான், அம்மா, உண்மையாவே இன்னைக்கு தமிழ் தான் நம்ம நிம்மதியா பேசி சாப்பிட்டோம். இந்த வைஃபை ஆஃப் பண்ணது ஒரு விதத்துல நல்லதுதான். நம்ம வாழ்க்கையில டெக்னாலஜி வளரலாம், ஆனா அந்த சின்ன சின்ன குடும்பத் தருணங்களை அது திருடிடக்கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்த பாடம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.